லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட் இது. ஓகே ஹஸ்பண்ட் நண்பர்கள் சைட்னா சுபான்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த கிஃப்ட் வாரன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா ஸ்ரீலங்காண்டா அவர் ஓகே இங்க என்ன இவர் அப்படி இங்க நேசிக்கிறதுக்கு ஒரு தடவை இல்லை இவர் மட்டும். வணக்கம் அண்ணா. வணக்கம். சரி, உங்க மனைவிக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக எங்களோட நினைச்சிருக்கிறீங்க. எதுக்காக யோசிச்சீங்க வைஃபுக்கு வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் செய்யணும்னு சொல்லி? வாக்கு விருப்பம் சர்ப்ரைஸ் வா செய்கிறவா எல்லாருக்கும். அப்ப வாக்கு அது ஒரு ஆசை. அப்ப உங்களோட வீடியோக்கள் பாக்குறோம் வளமையாவே. நேற்றும் பார்த்து கொண்டு வந்தவா சும்மா. அப்ப திடீரென்று உங்களுக்கு திடீரென்று தான் உங்களுக்கு அடிச்சு. சரி, மற்றவரை மகிழ்விக்கிற மனைவியை நீங்க மகிழ்ச்சி பார்க்கணும்னு சொல்லி விரும்பி இருக்கிறீங்க. சந்தோஷமாங்கன்ற சேவை வந்து உங்களுக்கு எப்படியா இருந்ததா? சந்தோஷம். சரி, இதே மகிழ்ச்சியோட காலந்தரும் வாழ வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் அக்கா. வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பேர்? ஜெசி. சரி, உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை பர்த்டே? 29. சரி, உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? ஹஸ்பண்டா? எல்லாருமே சொல்றது வளமையா ஹஸ்பண்ட் தான். அவர் கூட இருக்கிறதுக்கா அவரையும் சொல்லக்கூடாது. இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம், இல்லாட்டா வெளிநாடுல இருந்து கூட வந்திருக்கலாம். யாரா இருக்கும்? அவர்கிட்ட இருந்து வேற இல்லை, யாரும் பற்றியே சொல்லிட்டான். என்ன சொன்னா கூடியளவுக்கு எல்லாருமே சொல்றது தங்களுடைய ஹஸ்பண்ட் தான். அவங்க கவலைப்படக்கூடாது. ஆனா அவங்ககிட்ட இருந்து வேற இல்லை, உங்களை நேசிக்கக்கூடிய வெளிநாடுல இருக்கக்கூடிய உறவுகள்ட்ட இருந்து வந்திருக்கலாம். யாரா இருக்கும் அப்படின்னு சொன்னா? அப்படி இங்க நேசிக்கிறதுக்கு ஒரு தடவை இல்லை இவர் மட்டும். சில வேலை உங்களோட சகோதரங்களா இருக்கலாம், இல்ல உங்களோட உறவினர்களாக இருக்கலாம், உங்களோட நண்பர்களாக இருக்கலாம். யாரா இருக்கும்? ஏண்டா இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க வீடியோ பார்த்துட்டு கவலைப்படக்கூடாது. இவா என்ன ஹஸ்பண்ட் மட்டும் சொல்ற தங்கள் அன்பில்லையான்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ வடிவா யோசிச்சு பாருங்க யார் அனுப்பி இருக்கலாம்னு சொல்லி. இவர் தாங்க. சரி, பிரச்சனையே வளர்த்துக்கொள்ளணும்னு பாக்குறீங்க போல. சரி, உங்களுக்காக வந்துருக்கிற கிஃப்ட் பாப்போமா? உண்ட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சு இனிமையான சாக்லேட் பாக்ஸ் ஒன்று வந்திருக்குது. அதுவும் கார்ட் ஷேப்ல வந்திருக்குது. நீங்க கணவர்னு சொல்றீங்க, ஆனா இந்த கிஃப்ட் வந்து வெளியில இருந்து வந்திருக்கு. அது கார்ட் ஷேப்ல நிறைய சாக்லேட்ஸோட வந்திருக்குது. யாரா இருக்கும்? ஆனா அவர்கிட்ட இருந்து வேற இல்லையே. என்னதுக்கு அவர் ஸ்பெஷலா சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவர் தனியாவே இவர்தான் செய்ய இருக்கு. அவர் கூட இருக்கிறான்றக்கா அவர் தான் செய்யணும் இல்லை, உங்களோட நண்பர்களா இருக்கலாம். சரி, உங்களோட நண்பர்கள் சைட்ல இருந்து வந்தா யாரா இருக்கலாம்? நண்பர்கள் சைட்னா சுபான்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, அதை விட வேற யாரா இருக்கலாம்? சரி, ஸ்ரீலங்கால இருந்து இந்த கிஃப்ட் வாரன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? அப்பா. ஓகே, இப்ப நான் அவங்கள யோசிக்கிறீங்க. அப்ப கணவரை தாண்டி இப்ப யோசிக்க வலிக்கிறீங்க அப்படியா? ஸ்ரீலங்காண்டா அவர். ஓகே, இங்க என்ன இவர் தான். ஓகே, அதை விட வேற ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வாரன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? அப்படியா இல்லை. சில உங்களோட லைஃப்ல உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி யாருமே அனுப்பி இருக்கலாமா? சரி, உங்களோட பர்த்டேக்கு ஸ்பெஷலா பர்த்டே கேக் கூட வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். ஹேப்பி பர்த்டே ஜெஸ்ஸின்னு சொல்லி கேக் கூட கார்ட் ஷேப்ல வந்திருக்குது. பிடிச்சிருக்கா? அப்ப இதயபூர்வமா நேசிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட இருந்தா இந்த கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. என்ன அவ்வளவு தூரம் உங்களை இதயபூர்வமா நேசிக்கக்கூடியது யார்? ஆனா அவர் இருக்கிறான்றக்கா அவரை சொல்லக்கூடாது, அவரையும் தாண்டி இந்த கிஃப்ட் அனுப்பக்கூடியது யார்? ஆனா நீங்க சரியா கண்டுபிடிக்காட்டா இந்த கிஃப்ட் அனுப்பினாலும் ரொம்பவே கவலைப்படுவாங்க. அதோட இந்த கிஃப்ட் எல்லாம் ரிட்டர்ன் எடுத்துட்டு கூட போக சொல்லியிருக்காங்களே. சரி, கணவர் என்று சொல்றீங்க, கணவருக்கு பேரை இது வரைக்கும் சொல்லலையே. கபிலன். எவ்வளவு காலம் திருமணம் ஆகி? இப்ப இந்த மாதம் 1 year ஆகுது. காதல் திருமணமா? ஓகே, அப்ப அவர் தான் செய்திருப்பாரு எதிர்பார்ப்பீங்க அப்படியா? சரி, அவரை தாண்டி அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? ஒரு கெஸ்ஸிங்க்கு யோசிச்சு பாருங்க, யார் அனுப்பி இருக்கலாம்னு சொல்லி. இங்க இருந்து சொன்னா யாரா இருக்கலாம்? இவரை தாண்டி அனுப்புறா இல்ல. அப்ப கணவர் தான் உங்களோட உலகம் அப்படியா? எல்லாமே கணவர் தானே அப்படியா? ஆனா இப்ப உங்களோட உறவுகள் எல்லாரும் கோவிக்க போறாங்களே. சரி, ஒரு நிமிஷமாச்சு தங்களை பற்றி யோசிக்கலையே, தாங்களை அந்த பேரை சொல்லலையேன்னு சொல்லி யோசிப்பாங்க இல்லையா? ஜது என்ன மச்சான் மச்சாலங்க இருக்கிறாங்க இங்க பிரான்ஸ்ல. ஓகே, அப்ப மச்சான் சைட்ல சொல்றீங்க. அப்ப மச்சானாக்கள் அனுப்பி இருக்க மாட்டாங்களா? மச்சான் இல்லையா? சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பினு சொல்லி பார்ப்போமா? உங்களுக்காக உங்களுடைய அன்பு கணவர் தான் இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு ஈபிள் டவர்ல வச்சு கேக் கட் பண்றதுக்கு விரும்பினவர். ஸோ உங்களுக்கு உடம்பு எல்லாம் போயிட்டு சொல்லி விரையலான்னு சொல்லி வீட்டிலேயே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்தவர். சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க கணவருக்கு?
அவரையும் இந்த இடத்துக்கு கூப்பிடலாமே. சர்ப்ரைஸ் பண்ண உங்களோட கணவரையே பக்கத்துல நிக்கிறார். இப்ப ஸ்பெஷலா அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? என் லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட் இது. ஓகே, சரி, நீங்க என்ன சொல்ற, கவலைப்படுறாக்கா இல்ல, மகிழ்வா அன்பா இருக்கணும், இந்த உன்னோட பிறந்த நாள் ஒரு அன்பான ஒரு தருணமா இருக்கணும்னு சொல்றக்கா தான் திடீர்னு இந்த சர்ப்ரைஸ் ஏற்பாடு செஞ்சிருக்கார். நீங்க இப்ப இருக்கிற மகிழ்வோட காலந்தோறும் வாழணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அதே நேரத்துல உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய கணவர் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. தேங்க்ஸ்.